எங்கள் குடும்பத்தில் இன்னி பரிந்தும் யார் பெரியவாளோ அவள் தான் உபதேசம் பண்ணுவான். நாங்கள் இருக்கிறதே சித்தப்பா பெரியப்பா ஒன்று விட்ட தாத்தா இந்த கணக்கெல்லாமே கிடையாது. எங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் பெரியவாளாக இருக்காளோ அவள் தான் பூனை போட்ட குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவான். இதுதான் கணக்கு. கணக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் உபதேசம். இதெல்லாம் அந்த காலத்துலையுமே எப்படின்னா இந்த மாதிரி பூனல் நடக்கிற சமயத்தில் மகான்கள் யாராவது வந்திருந்தால் அவள் வாக்குனால பண்ண சொல்லுவாள். நீங்கள் பண்ணுங்க குழந்தைக்கு பிரம்மோபதேசம் அப்படின்னு. அப்பா அம்மா சும்மா சாட்சிக்கு தான் உட்காந்துருப்பான். அப்படி தான் பண்ண சொல்லணும். அது மாதிரி சூரியன் வந்து உபதேசம் பண்ணினார். ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரமான பூனலை கொடுக்குறார். மேகலையை கஷ்யபர் கொடுக்குறார். கிருஷ்ணாஜினம்ங்கிற மான் தோலை பூமி தேவி கொடுக்குறார். பலாச தண்டத்தை வனதேவதை கொடுக்குறார். சோமன் கொடுக்குறார். கௌபீனாச்சாதனம் மாதா கோமணத்தை அம்மா கொடுக்குறார். ஆகாசராஜன் கொடையை கொடுக்குறார். கமண்டலுவ பிரம்மா கொடுக்குறார். குஷத்த சப்தரிஷிகள் கொடுக்குறார். ஜபமாலைய சரஸ்வதி தேவி கொடுத்தா. பிக்ஷை எடுக்கக்கூடிய பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். பிக்ஷை அன்னபூர்ணியே போட்டான். பிக்ஷாம் பகவதி சாட்சி இப்படி ஒரு பூனல் பார்க்க முடியுமா? பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதா அம்பிகா சதி அப்படின்னு. இந்த சமயத்தில் மகாபலி அப்படிங்கிற அந்த அசுர ராஜா அவன் வந்து சொர்க்கத்தை கைப்பற்றினது சொர்க்க போகங்கள் அனுபவிக்கிறதுக்காக இல்லை. பொதுவாக எல்லாருமே அதுக்கு தான் கைப்பற்றுவாத. சண்டையே அதுக்கு தான் நடக்கும். அவன் அதுக்காக பண்ணலை. என் அதிகாரம் அது வரைக்கும் செல்லும்னு காமிச்சுட்டு இவன் இருந்தது எங்கன்னா இந்த நர்மதா நதி கரையில் பிருகுகுச்சம்னு ஒரு இடம். இன்னைக்கு ப்ரூச்சுன்னு பேர். அதுக்கு வதோராக்கு முன்னாடி வரும். அது ப்ரூச் அப்படின்னு பெயர். பரோடாக்கு முன்னாடி வரும். அது வதோதராக்கு முன்னாடி வரும் நதி, ரயில்வே ஸ்டேண்ட்லேயே. அந்த இடத்துல தான் மகாபலி தங்கி இருந்த இடம். அது தன் மனைவியான விந்தியாவலியோடு சேர்ந்து தர்ம காரியங்களை பண்ணின்னு வந்தவன். ஒரு சமயம் அஸ்வமேதம்னு ஒன்று பண்ண. அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய நடுவில் பகவான் வரா. ஏன்னா யாகத்தும் போது யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். இவன்கிட்ட தானம் வாங்கி இந்த பூமியை வாங்கலாங்கிறதுக்கு பகவானை பார்த்தோன்னே மகர்ஷிகள்லாம் பிரமிச்சு போய் தேஜஸில் மயங்கி இவர் யார் அப்படின்னே புரியல வாழ். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களில் அபிவாதியை சொல்கிறதே இன்ன ரூட் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். இன்ன கிளையில வந்தவான்னு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அபிவாதியே. ஒருத்தரை பார்த்த உடனே இந்த காலங்களில் தெரியும். இப்போ நீங்கள் நம்ம பார்த்த உடனே ஒருத்தர் நீங்கள் என்ன தஞ்சாவூர் ஜில்லாவா, பாத்திம கிராமமா, வடமாலா, இந்த பந்துக்களான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறோமோனோ இந்த இவாளுக்குள்ளே இந்த குரூப்புக்குள்ளே உள்ளவா இவான். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே. ஏன்னா ஒரு சிஸ்டமான வாழ்க்கை அது. அதுக்காக ரிஷிகளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். இவரை யாருன்னே புரிஞ்சிக்க முடியல. மகாபலி பகவான் பிரம்மச்சாரியா வந்த பகவானை வரவேற்று பாதம் பகவத்தோ பலிஹி அவனிஜ்ய அர்ச்சயாமாச முக்தசங்க மனோரமம். தாம்பாளத்தை வச்சு ஜலம் ஊற்றி அலம்பி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிட்டு பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். ஸ்வாகதம் தே நமஸ்துபியம் பிரம்மன் கிங்கரவா மதே கிங்கரோமீதி கிங்கரா. பொதுவாக மகான்கள்கிட்ட எப்படி பழகணுங்கிறது இருக்கு. பிச்சைக்காரனுக்கு போடுறதா இருந்தால் கவனிச்சாலே தெரியும். சில பேர் இப்படி இப்படி விற்பா, கையில் தொடமாட்டாங்கிறதுக்காக. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, பிராமணாளுக்கு கொடுக்கறதா இருந்தால் இப்படி தாம்பாளத்தில் வச்சு கொடுப்பா, இல்லை இப்படி எடுத்து போடுவா. இதே நம்ம பெரியவாளுக்கு சன்னியாசிகளுக்கு காஞ்சி ஆச்சாரியாளுக்கு கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்குறோம்? கீழே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணு. ஏன் நம்ம கொடுத்தோம்னா நம்ம கை மேலே இருக்கும், அவள் கை கீழே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான். அதனால தான் க்ஷத்ரியா கன்னிகா தானமே வாங்க மாட்டான். ஏன்னா அவன் தானம் வாங்கக்கூடாதுங்கிறது அவளுடைய கொள்கை. அதனால் கொடுத்து தன் கை கீழே இருக்கிறத அவள் ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியமம். அது அந்த சிஸ்டத்தில்
மகான்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் டொனேஷன் கேட்டு வந்தாருன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். மகான்கள் வந்து வர்றது அவளுக்கு காரியம் ஆகிறதுக்காக இல்லை, உன் க்ஷேமத்துக்காக. ஒருத்தர் தேடி வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ அனுகிரகம் பண்ண போகிறா, அதுக்காக வந்திருக்கா. இந்த ஞானானந்த சுவாமிகள், ரமண பகவான், சிவானந்தா, பரமாச்சாரியா, அண்ணா, இவா காலத்துலலாம் பழகின வாளுக்கு, நான் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பழகின வாளுக்கு தெரியும். எங்கள் தாத்தா இந்த சேங்காலிபுரத்துலேருந்து மெட்ராஸ் போவார். மெட்ராஸ் போகிறது விஷ்ணுபுரத்தில் ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கடலூரில் எங்கேயோ ஒர்க் பண்ணார். கடலூர் சம்திங் அந்த இடத்துல. தாத்தா அது மாதிரி ரயிலில் போகிறார் அப்படின்னு சொன்னால், பகலில் போகிறாருன்னா மடியாக ஒரு சமயக்காரால் வச்சு டிஃபன்லாம் பண்ணி ஏசியில் தான், இந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகிறார். அப்போ ஏசி கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி அங்கேயே திருப்பாதிரி புலியூருக்கு வாங்கிட்டு தாத்தாவுக்கு ரயிலில் எல்லாத்தையும் பரமாறிட்டு திருப்பாதிரி புலியூரில் இறங்கி திரும்பி வருவார். நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஐஆர் சுப்புன்னு ஒருத்தர் மாயத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது பற்றியால, ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அந்த காலத்தில் பிராமணா தான் நடத்துவாங்க நிறையா. மாயத்தில் சுப்புன்னு ஒருத்தர், விழுப்புரத்துலேயும் அவள் பந்துக்கள் தான். இவெல்லாம் தாத்தா வந்தான்னா ஆற்றுலேருந்து கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணி தனியாக உட்காந்துல ரூமில் உட்காந்து வச்சு இலை போட்டு, அவ்வளோ தூரம் வேண்டாம். இங்கே இந்த தஞ்சாவூரில் ஆனந்தராட் கோபாலசாமி உண்டு. இந்தூர்லேயே ஆண்டாள் தெருவில் முதல்ல ஒரு ஹோட்டல் உண்டு. 40 வருஷம் முன்னாடி உள்ள இலை போட்டு பிராமணாளுக்கு ஆபோஷணம் போட்டு சாப்பாடு போடுவா. ஹோட்டல் தான். உள்ள இலை போட்டு பிராமணாளுக்கு ஆபோஷணம் போட்டு சாப்பாடு போடுவா. பொழப்பு தான், அதில் ஒரு தர்மம், ஒரு மடியா. இது மாதிரிலாம் ஒரு ஒரு சுச்சிருச்சியாக இருந்த காலம் அது. ஒரு மரியாதையை தெரிஞ்சவா. இது அத்தனையுமே வேதத்துக்கு கொடுக்குற மரியாதையை தவிர தனி மனிதனுக்குள்ள மரியாதையே கிடையாது. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே பிறப்புனால யாருமே உயர்வே கிடையாது. கர்மனா ஜாயத்தே த்விஜஹா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. உபநயனாதி சம்ஸ்காரங்களையும் வேதாத்தியனையும் பண்றதுனால அவன் பூஜ்யதனா ஆகிறானே தவிர அங்க பிறப்புக்கோ உடம்புக்கோ என்ன இருக்கு? ஜாதிங்கிறது உடம்புக்கா, ரத்தத்துக்கா, உயிருக்கா? எதுக்குமே கிடையாது. குணத்துக்கும் செயலுக்கும் தான் ஜாதிங்கிறது. என்ன பண்ணணும்னு கேட்டு எல்லா லிஸ்ட்டும் சொல்றான். நம்ம கிராமமா, நகரமா, குதிரையா, தங்கமா, வஸ்திரமா, பூமியா, தானியமா, என்ன மாதிரி நான் உங்களுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னா பகவான் எதுவுமே வேணும்னு கேட்கல. அப்போ பார்த்துட்டு சொல்கிறான், உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா என்ன தேவைன்னே உங்களுக்கு தெரியல. கல்யாணமாகி மாமி வந்து புடுங்கி எடுத்தா ஊரை புடங்கி உலையில போடணும்னு சொல்லுவா. அது மாதிரி தோணும். உதவா விப்ர கன்யா, உங்களுக்கு வேணா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டாகும். எல்லாத்துக்கும் பகவான் பேசாமல் இருந்தா. அப்புறம் சொன்னார், அழகாக பேசின நீ. பொதுவாக எல்லாருமே மனசு காது ரெண்டுக்கும் சந்தோஷம் வரா மாதிரி பேச மாட்டா. காதுக்கு இனிமையாக பேசுவா. அவள் செய்கிற காரியம் மனசுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். 1.5 மணி நேரம் உட்காந்து வச்சு நமக்கு பேசுகிறதெல்லாம் அப்படி இருக்கும். கடைசியில் மிந்தி மாதிரிலாம் நினைக்காதீங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சி விட்ருவா. நீ பேசவே வேண்டாமே, அதுக்கு நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவா, மரியாதை கொடுக்க மாட்டா. ஏன் சார் வேறு வேலையே கிடையாதா? நம்ம ஊர் கும்பாபிஷேகம் வேணும், பத்திரிக்கை எடுத்துக்கணும், நம்ம காரியம் இல்லை, பொது காரியத்துக்கு போனாலே இப்படியே மாற்றி மாற்றி பைய தூக்கின்னு வரையில நாங்கள்லாம் குடியிருக்கிறதா வேண்டாமான்னு கேட்பான். மாற்றி மாற்றி இது மாதிரி டொனேஷன் கேட்டுட்டே இருக்கலேன்னு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிறகு இல்லை, நான் கிளம்பி குடி மாறி போகிறேன்னா எந்த ஊர் போகிறேன்னு கேட்பா. போகிற பின்னாடியே பஸ் இருக்குது, ரயிலுக்கு வந்து அங்கே வந்து அந்த காலத்துல எல்லாம் கும்பாபிஷேகம்லாம் கிராமத்தில் அடிச்சுட்டு உடனே பம்பாய்க்கு கிளம்பிடுவா. பம்பாய் மெட்ராஸுக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு கிளம்பிடுவா. அந்த ஊருக்காரெல்லாம் யார் இருக்காலும் அங்கே போய் வசூல் பண்ணின்னு வரத்துக்கு அது மாதிரிலாம் பண்ணுவாளோனோ. இருக்குது, ரயில் இருக்குது, பஸ் இருக்குது, போனால் வாங்கிட்டு வரோம். நல்ல காரியம் நடக்கிறதே மானவமானத்தை பார்க்க முடியுமா சொல்லுங்க?
மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், காதுக்கு சந்தோஷமா இருக்காது, காதுக்கு சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ராமாயணத்துல சொல்றா. நீ பண்ணது எல்லாமே நன்னா இருக்கு, எனக்கு தேவை 3 அடி பூமி, நான் உட்கார்ந்து தியானம் பண்ணி ஜபம் பண்றது. பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்ஹிதானி பதாமமா நானியத்தே காமயே ராஜன்னு வதான்யா ஜெகதீஸ்வராதி. சம்ஹிதானி பதாமமானு பகவான் தன் காலை காமிக்கிறார். சில பேர் சொல்லுவா, இவர் காமிக்கிறதே சின்ன காலை காமிச்சார், அளக்கிறதே பெரிய காலால் வந்தார். இந்த கிராமத்தில் மரக்கா ஒன்று வச்சுப்பா, சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கா, வாங்கிறதுக்கு ஒரு மரக்கான்னு. இந்த ஃப்ராடெல்லாம் உண்டு அந்த காலத்தில். அது மாதிரியான அப்படி கிடையாது. பேசுகிற தேவை, அந்த வார்த்தைகளுக்கு வெயிட் உண்டு. கடத்தல் போயிட்டு வந்தேன் சார், தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணினேன், 10 ரூபா செலவாயிடுது அப்படின்னா 10,000 ரூபான்னு அர்த்தம். ஜிஆர்டி போயிட்டு வந்தேன், 1 ரூபா செலவாச்சுன்னா 1 ரூபாயா 1 லட்சம்னு அர்த்தம். இந்த வீடு வாங்கிருங்க சார் மெட்ராஸில், 1 ரூபா ஆச்சு சார், 1 கோடின்னு அர்த்தம். எலெக்ஷனில் நின்னார் 1 ரூபா அப்படின்னா 100 கோடின்னு அர்த்தம். இங்கே 100 ரூபா போச்சுன்னா 100 கோடின்னு அர்த்தம். இடத்தை தகுந்து, ஆளை தகுந்து, சமயத்துக்கு தகுந்து வார்த்தைக்கு அர்த்தம் மாறுற மாதிரி வதான்யா ஜெகதீஸ்வராதுன்னு உள்ள உங்ககிட்ட 3 அடின்னா சின்ன அடி இல்லை, பெரிய அடின்னு அர்த்தம். அது சொல்கிறதவே பகவான் ஜாக்கிரதையாக தான் பேசுகிறார். அதை ரொம்ப சாமர்த்தியமாக தான் பகவான் பேசுகிறான். அதனாலேயே ஒரு வச்சனம் இதுலேருந்து வந்தது, கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாது. இவர் ஒருத்தர் விவகாரம் பண்ணிட்டு போக எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வந்துடுச்சு. உண்மையில பகவான் எல்லாம் குள்ளமா இருக்கிறவாள்லாம் கெட்டவான்னு அர்த்தமா என்ன? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அது அந்த வார்த்தைகள் அப்படி வந்துருச்சு, இவரால் அப்படி வந்த விவகாரம். அது உடனே 3 அடி தானம்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கு, பெருசாக கேளுங்கன்னா வேறு. பிராமணனை பொறுத்த பரியந்தம் போதுங்கிற எண்ணம் தான் பிராமண வாழ்க்கைக்கு சுகமே. நம்ம லைஃப் ஸ்டைலே வேற. ஒரு ரசஞ்சான் சாப்பிட்டோமா, அப்பளம் சுட்டு சாப்பிட்டோமா, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்போம் நாம். நமக்கு ஒரு நாளைக்கு அனுஷ்டானமோ, கோவிலோ, பூஜையோ, ஜபமோ, பாராயணமோ, சத்சங்கமோ இல்லைன்னா என்னமோ வீணா போன மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நமக்கு அதுக்கு யாவத் வித்தம் யாவத் பிரயோஜனம். இந்த பணம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் வாழ்க்கையில். பணமே வாழ்க்கை கிடையாது. அப்படிங்கிற நிலையில் இருந்தால் தான் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். நானே சொல்லுவேன், இந்த ராமதுரன் டிசிஎஸ்ல இருந்தார் பத்தில, அவர் வந்து செங்காலிபுரம் தான் அவருக்கு சொந்த ஊர். அவர் சொல்லுவார், இந்த ஐடி ஃபீல்டு வந்தது பிராமணனுக்கு வரப்பிரசாதமா சாபமானு சொல்ல முடியலங்கிறது. எல்லா செக்டர்லையும் உத்தியோகம் இல்லைங்கிற சமயத்தில் ஐடி ஓப்பன் ஆச்சு, ஈஸியாக எல்லாரும் கிடுகிடுன்னு மேலே வந்துட்டார். ஆனால் பிராமண லைஃப் ஸ்டைல் போயிடுது. அன்றைக்கி பேங்குக்கு போனாலும், ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும், கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு, பூஜை பண்ணிட்டு, சந்தியானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, கையில் தைரியஞ்சாத்தை கட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்து சந்தியானம் பண்ணிட்டு, விஸ்வசநாமம் சொல்லிட்டு, கோவிலுக்கு வந்து கதைக்கு வந்து, இந்த பம்மல்லாம் அப்படி தான் இருப்பான். நான் பார்த்துருக்கேன். 80, 85லெல்லாம் நிறையா சத்காரியம் நடக்கும். குரோம்பேட்டை, பம்பல், நங்கநல்லூர், அங்கேருந்து மைக்ரேட் ஆனாபத்தையில் மயிலாப்பூர். இதில் முதல்ல மயிலாப்பூர் மாம்பழங்கள்லாம் அப்படி இருந்தது. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோடனே இப்படிலாம் இருந்தா. என்ன காரியமாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஒரு 10லேருந்து 5 இப்படி தான் இருக்கும். அதனாலேயே பரமாச்சாரியால் சொல்லுவார், வேலைக்கு போகிறத நான் ரைட்டாக தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே வரல, நீங்கள் வக்கீலாவோ ஆடிட்டராகவோ போங்களேம்பர். தெய்வத்தின் குரலில் இருக்குது அந்த வார்த்தை. எதுக்காக சொன்னார் பரமாச்சாரியால்? இது 2ல் தான் ஃப்ராடு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பரமாச்சாரியால் ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் சொன்ன காரணம் வேறு, சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 10-11 மணி பிறந்து நீங்கள் பாட்டு பூஜை கீஜை பண்ணிட்டு உங்கள் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு உங்கள் வேலையை பார்க்கலாம். இந்த காலங்காலத்தால் 7 மணிக்கு பல்லு தேய்க்காமல் உட்காந்துட்டான்னா ராத்திரி 8 மணிக்கு எழுந்திருக்கிறான். இவன் என்ன குளியல், என்ன ஸ்நானம், சந்தியாவந்தனம், மிருகப்பிராயமாக. அதுவும் இப்போ யூனிஃபார்ம் ட்ரெஸ் சென்ஸும் கிடையாது. இவன் ஜெட்டியை போட்டுருக்கானா, டாயரை போட்டுருக்கானானே புரியல. அந்த ஒரு வாழ்க்கை முறையே சிதைச்சுடுறோமே. நாம் வாழறது நான் மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து அது கற்றுக்கிறது. நாம் கோலம் போட்டால் அது கோலம் போடும், நாம் பெருக்கினா அது பெருக்கும். நாம் போய்
அலங்கார லிப்ஸ்டிக் பூச்சினா அதுவும் லிப்ஸ்டிக் பூச்சிக்கிறேங்கும். எல்லாமே குழந்தை அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தாத்தா சந்தியாதனம் பண்ணால் குழந்தை பேரன் சந்தியாதனம் பண்ணுவான். தாத்தா பூஜை பண்ணால் அவனு வந்து உட்காந்து நானும் அபிஷேகம் பண்ணுறேம்மா. தாத்தா சீட்டாடினா பையன் அழகாக கூர்வை போட்டு தருவான் அதுக்கு பேரும். எல்லாம் பார்த்து வரதானே. இங்கே சொல்லிலாம் குழந்தையில வளர்க்குறதெல்லாம் சரி கிடையாது. நாம் குழந்தை நன்னா இருக்கணும்னா நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நாம் வாழ்ந்து காமிக்கணும். அது மாதிரி இப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிக்கணும் குழந்தைகளுக்கு. அது சரியாக இருக்கும். அதையே தாண்டி பிரச்சனை வருது அப்படிங்கிறதே நம்ம எப்படி சொல்ல முடியும் அதை? அதனால் போரும்பா, பணம் போரும், எனக்கு இந்த 3 அடி கொடுன்னா ஏதோ வைராக்கியமாக இருக்காரேன்னு அவனும் பூமி தானம் பண்ண போகிறதே தான். சுக்கராச்சாரியார் சொன்னார் கொடுக்காதேன்னார். கொடுக்காதேன்னு சொல்லுவாளான்னா, நீ நினைக்கிற மாதிரி இவன் பிராமணன் இல்லைடா, இவன் பகவான்டான்னா. அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னார், அந்தர்முகமாக தியானத்தில் பகவானை கண்டுபிடிச்சிட்டார் அவர். சரி கொடுக்காதேன்னு சொல்லுவாளான்னால் இது ஒரு பரீட்சை மாதிரி எடுத்துக்கலாம். கொடுக்காதேன்னாலும் கொடுக்குறானா? அஸ்வத்தாமாவை வெட்டுன்னார் கிருஷ்ண பரமாத்மா. யுத்தத்தில் வெட்ட மாட்டேன்னுட்டான் அர்ஜுனன். ஏன்னா நைச்சத்தந்தும் குரு சுத்தம் எத்யபி ஆத்மகனம் மனான். அவன் குருபுத்திரன், அதனால நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு. அது மாதிரியும் பரீட்சையாகவும் ஏவம் பரீட்சதா தர்மம்னு இருக்குங்க. இவர் பரீட்சையாகவும் பண்ணினார்னு எடுத்துக்கலாம். கொடுக்காதேன்னார், கொடுப்பேன்னா. ஏன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன், அதனால் அந்த சத்தியத்தை மீற முடியாது, என்னால் பொய் சொல்ல முடியாது. ஜபாரி சோற வச்சு தான் சித்திரம். கண்ணை விற்று யாராவது படம் வாங்குவாள? இந்த தான தர்மமே தமிழில் ஒரு வசனம் உண்டோன்னு, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படிங்கிறத நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நீ எங்கே போவேன்னு கேட்டார். நீ எங்கே போவே? உன்னை ஏமாற்றி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவான். பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம்னா பொய் சொல்லலாம்னா அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றார். ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நானர்த்தம் சியாத் ஜுகுப்சிதம். சுக்கர நீதி இது. பொதுவாகவே சத்தியமோ அனர்த்தமோ தர்மமோ அதர்மமோ பாபமோ புண்ணியமோ காரியத்தை வச்சு கிடையாது, காரணத்தை வச்சு தான். என்ன காரணத்துக்காக பண்ணுறோம்? ஒருத்தர்டேந்து ஒரு பெண்ணுட்டேந்து திருடுறதுக்காக ஒருத்தன் கொலை பண்ணுறான், சங்கிலியை திருடுறதுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்னா அது கொலை, பாபம். அது ஒரு திருடன் வந்து ஒரு பெண்ணை வழி மறைச்சு சங்கிலியை அபகரிக்கணும்னோ அல்லது அவளை மானபங்கப்படுத்தணும்னு நடத்தும் போது அவளை காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணிட்டான்னா அதை கொலைன்னு சொல்ல முடியுமா? அது தற்காப்புன்னு பேர். நீதிபதி கொடுக்குறார் தண்டனைன்னா அதை கொலைன்னு சொல்ல முடியுமா? தற்காப்புன்னு பேர். அதனால நீ ஒன்றை காத்துக்கிறதுக்காக பொய் சொல்லலாம்னா, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாமானிய தரம். ஆபத்து காலத்தில் பொய் சொல்லலாம்னார் அவர். அவன் கேட்டான், பொய் சொல்கிறத விட ஆபத்து என்ன இருக்குன்னா? பொய் சொல்கிறதே பெரிய ஆபத்து தானே. நான் கொடுப்பேன்னா, கொடுத்தா சபிப்பேன்னா. என்ன சபிப்பேன்னா? உங்கள் கையை விட்டு எல்லா சொத்தும் போகணும்னு சபிப்பேன்னா. அவன் சொன்னான், யாருமே வாழ்க்கையில் நிரந்தரமாக சொத்தோடு இருக்கிறது கிடையாது. அபூர்வமாக தான் சில பேர் சொத்தோடு இருக்கிறது. சொத்தை விடுறதே பெரும்பாலாக முட்டாள்தனத்தினால சொத்தை விடுவான், அசட்டுத்தனத்தினால சொத்தை விடுவான், சூதாடி சொத்தை விடுவான், குடிச்சு சொத்தை விடுவான், ஸ்திரீக்களோட சேர்ந்து சொத்தை விடுவான், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொத்தை விடுவான், ஷேரில் சொத்தை விடுறவா எத்தனை பேர் இருக்கா? இப்போ இந்த புதுசாக ஆன்லைன் ரம்மிலாம் வருது, அதில் சொத்தை விடுறவா எத்தனை பேர் இருக்கா? எத்தனை இருக்கு? நான் அப்படிலாம் சொத்தை விடலையே, நான் தானம் பண்ணி சொத்தை விடுறேன். விட்டா விட்டுட்டு போகிறேன். தப்பு பண்ணி சொத்தை விடலையே, நான் தானம் பண்ணி போனால் போட்டோம் அது அப்படின்னு சொல்ல, இவன் தானம் பண்ணலாம்ங்கிறதே மனைவி விந்தியாவளி வந்து தடுத்தாலாம். இவன் கையில் உள்ள தீர்த்த பாத்திரத்தை வாங்கினாள் அவள். அப்படி பார்த்தான். ஏன்னா இத்தனை நேரம் 1 மணி நேரம் வாத்தியாரோட மல்லு கட்டி நின்னாச்சு. அடுத்து மாமி வந்து நின்னான்னா அவள் என்ன சொல்கிறா? கொடுக்காதேன்னு சொல்கிறாளோன்னு பார்த்தான். பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்ததான மொழி எதுன்னா பார்வைதான். கணவன் பார்த்தா மனைவிக்கு புரியணும், மனைவி பார்த்தா கணவனுக்கு புரியணும். அது அமைஞ்சா பாக்கியம். அப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க.
அதை விட சுழி வேற எதுவுமே கிடையாது. 4 பேர் உள்ளே வந்த உடனே மாமியை பார்ப்பேன். கரெக்டாக மாமிக்கு தெரியும் காஃபியா டீயா இதுவா டிஃபனா இல்லை உள்ளே போகணுமா எல்லாமே தெரியும். அது புதிய நமது. 4 பேர் வந்தோடனே இப்படிம்பர் காப்பி கொடுக்குற மாதிரி. அங்கேருந்து மாமி என்ன இப்படி இப்படின்னு கை காமிக்கிறேன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் கேட்குறாங்கிறார் மாமா. மானம் போயிடும். அப்படி இருந்த மானம்னு இருந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ யாரும் ஆற்றுக்கு வர்றதும் கிடையாது, 5 பைசா கொடுக்குறது, தீர்த்தம் கூட கொடுக்குறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையே மாறி போயிடும். அதையும் தாண்டி யாராவது புதுசாக வந்தால், தாத்தா பாட்டி வந்தாலே நீ எப்போ ஊருக்கு போவேன்னு கேட்குறது பேரன் பேத்திகள். என்னத்தினால அப்படின்னா தன்னோட இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் குறையிறதுன்னு. மனைவி சொன்னா, இந்தியாவளி சொன்னா உங்களை நான் தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன்னா, நான் தீர்த்தம் போடணுங்கிறதுக்காக வாங்கினேன். தான மற்றத்தை மனைவி தானே ஜலம் போடணும் அப்படின்னா இந்த நாராயண பட்டத்தை கேட்கலாம். ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாரோ வந்திருக்கா, தன் நாத்துக்காரை ஏமாத்திருவா. நாத்தனார் வந்திருக்கார், மச்சனர் வந்திருக்கான்னாலே முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவா மாமி. என்ன கேட்காம எதையா மண்டையை கண்டு ஆட்டி ஒத்துண்டேல். தெரியும் செய்தி எப்படி சொல்றா பார்க்குறவனு. நம்ம இன்னும் கொடுக்கல, ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு இத்தனை பாடு. மொத்த சொத்தையும் அவன் கொடுக்க போறான், இழக்க போறாங்கிறத நான் தான் ஜலம் போடுவேன்னு ஒரு பொண்ணு சொன்னான்னா இது ஆச்சரியம் இல்லையான்னு கேட்டார் நாராயண பட்டத்திரி. யா சத்யேவம் இதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யः விந்தியாவல்யா நிஜ தைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம். சித்திரம் சித்திரம்னா ஆச்சரியம் ஆச்சரியம்னா மகாவிஷ்ணு ஸ்வரூபாய பிராமணாயங்கிறதுக்கு மகாவிஷ்ணு ஸ்வரூபினே துப்பியம்னு சம்பிரதேன்னு கொடுத்தான். சர்வசஸ்ய ஆசிரியா பூமின்னு பூமிதான மந்திரத்தை சொல்லி கொடுக்க கையில் வாங்கின பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடி அப்படிங்கிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவையில். அந்த கொடுத்த உடனே எப்படி ஆனான் அந்த பூதிப்புல பகவான் விஸ்வரூபம் எடுத்தான். என்னத்தினால பகவான் விஸ்வரூபத்தை எடுத்தான்னால் இவன் கொடுத்த அந்த பூரிப்புனால எடுத்தான். உலகம் முழுக்க பகவானுடைய ஸ்வரூபமா பார்க்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது, விராட் புருஷன்னு சொல்றது. அந்த விராட் புருஷனா பகவானை நாம் தியானம் பண்ணணும்னு சொல்றது, அதுதான் ஞானம்ங்கிறது. தானத்தினால அந்த ஞானத்தை அடைஞ்சான். நேர பிரத்யக்ஷமா பார்த்தான் மகாபலி. பகவான் பூமி முழுக்க பூமி பாதாளத்தை ஒரு அடியா அளந்தார். சொர்க்கத்தை 2வது அடியா அளந்து 3வது அடிக்கு இடம் இல்லாம அப்படி காலை தூக்கும் போது பிரம்மலோகத்துல பிரம்மா கால அளம்பினார். அதுதான் கங்கையாச்சு. கருட பகவானை கூப்பிட்டு வருண பாசத்தினால கற்றுனார் மகாபலியை. ஏன்னா நீ என்னை ஏமாத்திட்டேன்னார். என்ன ஏமாத்தின? 3 அடி தானம் கொடுத்தேன். ஆமா. உன்னோட சொத்து பாதாளம் பூமி சொர்க்கம். ஆமா. அதை 2ஐயும் நான் 2 அடியா தான் அளந்திருக்கேன். மிச்சம் 1 அடி நீ இல்லை, ஏமாத்து. அப்படி சொல்லலாமான்னா என்ன கேட்காம எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னார். எங்காத்து பொட்டியில பணம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் தானே சொல்லணும். என்ன இருக்குன்னார். இருக்குன்னு நான் என்ன இருக்கு? எந்த உங்களோட சரணமானது பவித்திரமானதோ, மகாலட்சுமி பூஜை பண்றாலோ, வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, யோகிகள் தியானம் பண்றாலோ, பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாலோ, நாரதாதி மகர்ஷிகள்லாம் கானம் பண்றாலோ, அந்த சரணம் படாத பாவியான என் தலை இருக்கு 3வது அடிக்கு என்ன கொடுத்தேன். 3வது அடிக்கு என்னையே கொடுக்குறேன்னு ஆத்ம நிவேதனம். பகவான் பரம சந்தோஷப்பட்டு மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணி பாதாளத்தில் சுதலங்கிற லோகத்தில் அவனுக்கு ஒரு பங்களா கட்டி அவன் வீட்டு வாசலில் காவலாளியாக பகவான் இருந்து இந்த சொத்தை இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு இந்த சரித்திரம் இது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது மத்ஸ்யாவதாரம் பண்ணி பகவான்
சத்யவிரதன் அப்படிங்கிற பாண்டிய ராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவனுக்கு ஞானோபதேசம் பண்ணி அந்த சத்யவிரதன் தான் இப்போ நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு அதிபதி. வைவஸ்வத மனுங்கிறது அவன் தான், பாண்டிய ராஜாவும். ஸ்ராத்ததேவன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு 10 பையன். அவனுக்கு முதல்ல ஒரு பொண்ணு பிறந்தது, அதுலேருந்து சந்திரவம்சம். பின்னாடி 10 பையன் பிறக்கிறான், இக்ஷ்வாகுன்னு இருக்க சரியாதின்னு. அதில் நாபாகன் அப்படின்னு 10வது புத்திரன். அந்த நாபாகனுடைய புத்திரன் தான் அம்பரீஷன்கிறது. இந்த அம்பரீஷன் தான் அவன் காலத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இந்த பூமி முழுக்க ஒரு ராஜாவாக இருந்தான் அப்படின்னு அவனுடைய சிவராமன்கிற பையன் சொன்னார். இன்னைக்கு ஸ்ரீஹரின்னு பேர் இந்த பையனுக்கு. இவரும் பாராயணம் பண்ணுவார். இவர் அம்பரீஷ சரித்திரம் சுருக்கமாக சொல்லுவார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கராமலகவத் விஸ்வம் யஸ்ய காருண்ய வீக்ஷணாத் சாஸ்திரார்த்த சாகரம் வேத்மி வாசுதேவோ குருர் மம. ஸ்ரீமத் பாகவதத்தில் அஷ்டமஸ்கந்த பரியந்தம் உள்ள கதைகள் அனுபவித்தோம். மேலே நவமஸ்கந்தத்தில் சூரிய சந்திர வம்சங்களில் உள்ள ராஜாக்களை பற்றி சொல்லிட்டு வர்றார் சுகாச்சாரியார். அதில் நான் சொன்ன மாதிரி நாபாகன் அப்படிங்கிற ராஜாவுக்கு, நாபாகங்கிற மகாராஜா பரமசிவ பக்தன். அவருக்கு அம்பரீஷங்கிற மகாபாகவதன் பிறக்கிறான். அப்படின்னு சொல்லச்சே பரீட்சித் கேட்குறான், அந்த அம்பரீஷனோட கதையை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சுகாச்சாரியார்கிட்ட கேட்டவுடனே சந்தோஷப்பட்டு சுகாச்சாரியார் சொல்றார், அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம் அம்பரீஷோ மகாபாகா. அம்பரீஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே சுகாச்சாரியர் மகாபாகன் அப்படிங்கிறார். அவனோட வேற பாக்கியசாலி வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா எதனால மகாபாகன் அப்படின்னா, அவன் யாரு அப்படின்னா அந்த சப்த தீபத்துக்கும் அதிபதியான ராஜா. அதனால மகாபாகன் அப்படின்னு சொல்றாரான்னா அதுக்கு இல்லையா. எதனால அப்படின்னா வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு. சப்தத்வீபத்துக்கு ராஜாவா அதிபதியா இருக்கும்போதுமே அவன் பகவான் இடத்துல ஒரு பக்தியாவே இருக்கிறானா. பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். அவங்கிட்ட யாரா நீ பெரிய பாக்யவான் சுவாமி அப்படின்னு சொன்னா அதை அவன் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் மண்ணு தானே, இதுக்கு பாக்கியமா இருந்து நான் என்ன சொல்றது அப்படின்னு அவன் கேட்பானா. அதுக்கேற்ற மாதிரி அவன் பகவான் இடத்துல பக்தியா இருப்பானா. அவனோட பரிபக்குவத்தை சொல்லிட்டு வரார். இப்போ அவனுக்கு எந்தெந்த மாதிரி பகவானிடத்துல ஆசிரியத்து இருந்தான் அப்படிங்கிறத சொல்றார். சவை மனஹா கிருஷ்ண பதார இந்தயோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரம் ஹரே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷு தத்பிருத்யகாத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் घ्राणञ्च तत्पाद सरोज सौरभे श्रीमत्तुलस्या रसनां तदर्पिते पादो हरेः क्षेत्रपदानुसत्पने शिरो हृषीकेश पदाभिवन्दने कामं च कास्येन तु कामकाम्यया यतोत्तमश्लोकजनाश्रया रतिः सवै मनः कृष्णपदारविन्दयोः. அவனுடைய மனசு எப்பவுமே பகவத் சரணத்திலேயே ரமித்துட்டு இருக்குமா. அவனோட வாக்குனால பகவானான புண்ணிய கதையிலே சொல்லிட்டு இருப்பானா. கை படைத்த பயனே பகவானோட ஆலயத்தை பெருக்கிறது சுத்தம் பண்றது போன்ற காரியங்கள் அப்படின்னு சொல்லுகிறான். ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே. எப்பொழுதும் அனவர்தம் பகவத் குணம் கேட்டுட்டே இருப்பானா. முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷு. கண் படைத்த பயனே பகவானை போய் கோவிலில் சேவிக்கிறது அப்படிங்கிறானோ. தத்பிருத்யகாத்ரே ஸ்பர்ஷ அங்கஸ்பர்ஷேங்க சங்கமம். அவனோட பாகவதால பார்த்தா இருக்க ஆலிங்கனம் பண்ணிடுவானா. அதுதான் நம்ம சரீரத்துக்கு உண்டான பயன் அது அப்படிங்கிறான். கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே. பகவானுக்கு அர்ச்சனை பண்ண துளசியை எடுத்து முகர்றதுதான் மூக்குக்கு படைத்த பயன் அப்படின்னு சொல்றான்.
ஸ்ரீமத்துலஸ்யா ரசனம் ததர்ப்பிதே. பகவானுக்கு அபிஷேகம் பண்ண சாலகிராம் தீர்த்தத்தை சாப்பிட்றது நாக்கு படைத்த பையன் அப்படின்னு சொல்றார். கால்கள் அப்படின்னு ஒன்று இருந்தால் பகவானுடைய இந்த 108 திவ்ய தேசத்துக்கும் சின்ன வயசுலேயே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குருநாதா இந்த இடத்துல. பாதோ ஹரேஹே க்ஷேத்திர பதானுசத்பனே சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே. பகவானையோ பாகவதாலையோ பார்த்தா விழுந்து சேவிப்பானா. காமம் சதாஸ்யே நது காம காமியா யதாத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி. பேர்பட்ட பாகவதாலோட ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கானா. கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு விபோத்தமஸ்யந்தனவாஜிபத்திஷு அக்ஷய்ய ரத்னாபரணாயுதாதிஷு அனந்த கோஷேஸ்வகரோத அசன்மதிம். இவ்வளோ இருந்தும் அவனுக்கு பகவான் நினைக்கிறா இவ்வளோ இருக்கு இவனுக்கு என்னென்னா கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு. அவனுக்கேற்ற சுஜனங்கள் பந்துக்கள் புத்திரன் தாரங்கள் மனைவி எல்லாருமே அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. அவெல்லாம் இவனுக்கு இடைஞ்சல் பண்ணாம இவன் பக்திக்கு அனுகூலமா இருக்காளாம். அது போக என்ன பகவான் கொடுத்துருக்கான்னா அக்ஷய்ய ரத்னாபரணாயுதாதிஷு. லோகத்தோட ராஜானா கேட்கணுமா, அக்ஷயமான ரத்னாபரணங்கள் போன்ற முதலியவர்கள் அவன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அவன் என்ன நினைக்கிறான்னா அனந்த கோஷேஷு அகரோது அசன்மதிம். அவனோட புத்தி அதுல இல்லையா, பகவானிடத்துல தான் இருந்தது அப்படின்னு சொல்றார். அதனாலேயே பகவான் அவனுக்கு பிரீதியாகி அவன் விஷயமாக தஸ்மை யதாதே ஹரிச்சக்கரம் பிரத்யநேக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீத்தோ பிருத்யாபிரக்ஷணம். அவன் விஷயமா பகவான் பிரீத்தியாகி பகவானுக்கு இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாராம் பகவானாவே. இவனா பகவான்கிட்ட ஒன்றும் கேட்கல. இவன் கேட்கறது இந்த திருப்பி அவனோட மனசு பகவானிடத்துல இருக்கணுங்கிறத கேட்கறதுனால பகவானுக்கு இவனுக்கு ஏதோ கொடுக்கணும் பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சு அவனுடைய சக்கரத்தை இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். அம்பரீஷன் அப்படிங்கிறவனே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதுல தான் ஆசிரியம் பண்ணி பகவான் அந்த சாத்தியத்துல பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கா. எப்பவும் போல வர ஏகாதசிக்கு கார்த்திகை மாசம் வர ஏகாதசியில பிருந்தாவனத்துக்கே போய் பகவான் ஆசிரியக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் நகரத்தோட பிருந்தாவனம் போய் அங்க விசேஷமா எப்பவும் போல தசமி ராத்திரி ஃபுல்லா அகண்டராமா பாராயணம் பண்ணி காத்தால விசேஷமா உற்சவம் மாதிரி அபிஷேகம் ஆராதனை உபன்யாசம் எல்லாம் நடந்து துவாதசி ஏகாதசி விரதத்துல முக்கியமா என்னதுன்னா ஏகாதசி விரதம் நிர்ஜலமா இருந்து துவாதசி அன்னைக்கு அந்த டயத்துக்குள்ள பாரணை பண்ணணும், அப்போதான் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த துவாதசியில கரெக்டா உஞ்சவர்த்திலாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த கரெக்டா அந்த சாப்பிட்ற டயத்துல ஒரு மகான் வரா. யாருன்னா தஸ்ய தரிஹ்யதி சாட்சாத் துர்வாசோ பகவான் அபூத். துர்வாசர் பகவான் அப்படின்னு சுகாச்சாரியார் சொல்றார். அடுத்து பின்னாடி வர கதையை பார்த்தா அவர் பயந்து ஓடுறார், இந்த மாதிரிலாம் இருக்குமே அப்படின்னு சொல்றதால அவர் அப்படி மட்டும் அவரை நினைச்சுன்ற கூடாது, ஏன்னா அவர் சாதுக்கள், அதனால அந்த மரியாதை நம்ம இருக்கக்கூடாதுன்னு பகவான் துர்வாசோ பகவான் அபூத் அப்படின்னு சொல்றாரு சுகாச்சாரியர். துர்வாசர் வந்தார், சந்தோஷப்பட்டு இன்னைக்கு இங்கே பாரணை ஏற்றுக்கணும் அப்படின்னு அம்பரீஷன் கேட்க சரின்னு யமுனா ஜலத்துக்கு மாத்தியானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார். மாத்தியானம் பண்ணிட்டு வரேன்னு போனா அம்பரீஷனுக்கும் இங்கே என்னன்னா இந்த டயத்துக்குள்ள பாரணை பண்ணணும்னு நாளி ஆகிட்டே இருக்கு. இவரோ வரல, இவருக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு இவன் சாப்பிடணும். இப்படி இல்லை நாளி ஆகிட்டே இருக்க அங்கே இருக்கிற பிராமணாட்டெல்லாம் கேட்க அவள் ஒரு இது சொன்னான். அவள் என்னன்னா வந்த அதிதிக்கு போஜனம் பண்ணி வைக்காம சாப்பிட்டாலும் அந்த தோஷம் வரும், இங்கேயோ பாரணமும் டயத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு ஆராதனை பண்ண அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டா நீ பாரணம் பண்ற பலனும் கிடைக்கும், இவாளுக்கு சாப்பாடு வைக்காம நீ சாப்பிட்ட தோஷமும் வராது அப்படின்னு இவா சொல்ல பிராகுரபக்ஷணம் விப்ராஹா ஹெசிதம் நாசிதம் சதத்து இப்படிங்கிற தர்ம சங்கடத்துல பிராமணாட்ட கேட்டா அவ டக்குன்னு இது ஒரு மார்க்கம் சொல்லுவா அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் அவ பிராமணாலாம் சொன்ன உடனே அதை சாப்பிட்டுட்டான். இந்த அங்கே என்னடான்னா அவர் யமுனைக்கு மாத்தியானம் பண்ற போயிட்டு வரேன்னு போனவர் நம்மளாம் நார்மலா கரையில் உட்காந்து தானே ஜபம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவோம். இவர் என்னடான்னா அவரோட தபோபலத்தினால யமுனா ஜலத்துக்குள்ளேயே உட்காந்து பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காராம். பிராணாயாமம் பண்ணிட்டு அவர் மனசு பூர்வம் இங்கே தான் இருக்கு. அம்பரீஷன் என்ன பண்றா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா
ஒரு சாதனை பண்ணா ஒரு சோதனை ஒண்ணுன்னு சொல்லுவா இல்லையா. இவ இந்த மாதிரி ஏகாதசி விரதம் மூலியமா அனுஷ்டானம் பகவானை ஆராதனை பண்றதுக்கு பகவான் ஒரு துர்வாசரால ஒரு பரீட்சை லோகத்துக்கு பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இதெல்லாம் நடத்துறானா. அங்க பார்த்துட்டே இருக்க அவர் ஜலத்தை சாப்பிட்டானோ இல்லையோ, இவர் அங்கேருந்து வீசி வீசி நடந்து கோபத்தோட வந்து பார்க்கறா. எப்போவுமே ஒரு ஒரு மகான் பெரியவர் கோவப்பட்டா அப்படின்னா விழுந்து சேவிச்சுட்டா சமணமாயிடும் கோபம். ஆனால் சில பேருக்கு அது வந்து விழுந்து சேவிக்கவும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் சில பேருக்கு. இவருக்கு அதே மாரி அஹோ நிருஷம் அஹோ அஸ்ய நிருஷம் சஸ்ய ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஷ்யத தர்மவ்யதிக்ரமம் விஷ்ணோஹோ அபக்தஸ்யேஷ மாணினஹ யோ மாம் அதிதிமாயாதம் ஆதித்யேன நிமந்திர்ய ச அதஸ்த்வா புக்தவாம்ஸ்தஸ்ய சத்யஸ்தே தர்ஷயே பலம். நீதான் பெரிய பாகவதன் அப்படின்ட்டு ரொம்ப கர்வத்தோடு இருக்கியா, சப்தத்வீபத்துக்கும் ராஜா அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பண்றியா, அந்த அதிதிக்கு நான் சும்மா இருந்தவனா அதிதி வந்து பாராயணம் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு என்னமா நீ சாப்பிட போச்சு அப்படின்னு அவர் கோச்சிக்க, அவர் கோச்சுன்னு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய சிக்கத்திலிருந்து ஒரு முடியை எடுத்து அதில் பிசாச்சத்தை ஏவி அவன் மேலே விட்டுறான். அவன் வந்து ஹாய்னா அவனை வந்து தாக்கற வருது. இப்படிலாம் நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, நார்மலாக இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா உள்ள அவனும் சுதர்சன உபாசனகர். அம்பரீஷங்கிறவர் வந்து சுதர்சன பகவான் கொடுத்தனால அதை சாலக்கிராம ரூபமாக உபாசனை பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு அவனுக்கு விக்னம் வந்தோடனே சுதர்சன சுவாமியே என்னை காப்பாற்றுமோன்னு கேட்கணுமோ இல்லையோ, கேட்கலையா. நான் ஒரு அடியன் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த பிசாசம் புசுக்கட்டும்னு நின்றுருக்கானா. ஆனால் அங்கே பகவானுக்கு உள்ளே இருக்கிறது பகவானால் தாங்க முடியலையா. இவன் இந்த பேர் ஒரு பிசாசம் வருது, அவர் ஏவி விட்டோன்னு உள்ளே இருக்கிற அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற அந்த சுதர்சன சாலக்கிராமம் சுதர்சன சக்கரமா மாறி அங்கே வந்து அந்த பிசாசத்தையும் புசுக்கி மேலே துர்வாசையும் துரத்துறதான். அவரு துர்வாச துரத்தர் பார்த்தோன்னு இந்த வந்து பிசாஜ் ஏவலுக்கே எப்படின்னா ஏவினவருக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சுட்டு பயந்து ஓடுறார் சுதர்சன சக்கரத்தை பார்த்து. சப்த தீபம், கடல், நதி, காடு எங்கெல்லாமோ ஓடுற சுதர்சன சக்கரம் போகாத இடம் இல்லை. இவரும் எங்கெங்கெல்லாமோ சமுத்திரத்துக்குள்ளெல்லாம் போய் ஜலத்தை அடக்கி உள்ள தப்பிச்சு பார்க்குறாரு. சுதர்சனம் அங்கேயும் வராது, எங்கே போனாலும் சுதர்சனம் பின்னாடி துரத்தின்றே வருது. நேராக சரி எல்லா தேவதைகளும் எங்கே போனாலும் நமக்கு ஆச்சரியம் இல்லைன்னு நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறார். பிரம்மாட்ட போய் நம்ம கேட்போம் சுதர்சன சக்கரத்தை நிப்பாட்டணும் ஏதாவது பயந்துட்டு ஓடி ஓடி போகிறார். பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாட்ட கேட்டோன்னு பிரம்மா இங்கேயே வந்தேர் அப்படின்னு கேட்குறார். பிரம்மா என்ன சொல்றாருன்னா, அஹம் பவோ தக்ஷ பிருகு பிரதானாக பிரஜேஷ பூதேஷு சுரேஷ முக்கியாக சர்வே வயம் என் நியமம் பிரபன்னாக மூர்த்தியர்ப்பிதம் லோகஹிதம் வஹாமஹா. நானோ பரமேஸ்வரரோ பிருகு தக்ஷாதிகளோ இந்த சுதர்சன சக்கரத்தை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களே பகவானோட நியமனத்துக்கு ஆட்பட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் லோகத்தை, அதனால நீங்கள் பகவானையே போய் பாருங்கன்னு பிரம்மா சொல்ல, சரின்னு பகவானை வைகுண்டத்தில் போய் பார்க்கலாம், போகிற வழியிலேயே கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரர் பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு எண்ணத்தில் கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்தில் போய் பகவான் சிவபெருமானை பார்த்தா அவரும் சொல்கிறார், பிரம்மலோகத்துக்கு போனேங்களா, பிரம்மா சொன்னாரா இங்கே வராதிங்க ஒன்று, அப்படியே வந்தேன் அப்படின்னு அவர் கேட்க, தஸ்ய விஸ்வேஸ்வரஸ்யேதம் சக்கரம் துர்விஷகம் ஹினஹா தமேவ சரணம் கச்ச ஹரிஸ்தே சம்விதாஸ்யதி. உங்களை பகவான ஹரியினால மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதுல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ண முடியும், பகவானை போய் பாருங்கன்னு சொல்ல, வைகுண்டம் தது எதத்யாஸ்தே ஸ்ரீனிவாசா ஸ்ரீயாசக. வைகுண்டத்தை போய் பார்க்குறார். எப்படி போய் பார்க்குறார் அப்படின்னா, எப்போவும் இவர் வந்து துர்வாசா துக்கமாவன்னோ புறா புறா பக்தி வினிந்தகா அப்படின்னு வரும் பாகவதத்தில். எப்பவுமே ரொம்ப அனுஷ்டாதாவாக இருக்கிறதுனால இந்த பஜனை அதெல்லாம் வந்து அதை விட இவர் அனுஷ்டாத ரொம்ப நியமமாக இருப்பார், பஜனை அதெல்லாம் பண்ண மாட்டார். இப்போ என்னடான்னா பகவான்கிட்ட ஒரு உதவி கஷ்டத்துலன்னு வந்து பகவான் ஓடி நாடி வர்றாரா, ஆஹா அச்சுதானந்த சதீப்சித பிரபோ கிருதாகசம் பாவகி விஸ்வபாவனா அப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வராராம். பகவானுக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க எப்படி பஜனை பண்ணிட்டு வரையிலே அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு இப்படின்னு அவர் துர்வாசர்கிட்ட கேட்க, துர்வாசர் சொன்னார், பூலோகத்துக்குள்ள அம்பரீஷன் அப்படின்னு ஒரு பாகவதன் அப்படின்னு சொல்லச்சே, அம்பரீஷன் சொன்னாலே பகவான் கண்களிலிருந்து ஜலம் விடுறானா. அம்பரீஷனை பத்தி அவ்வளோ இதுவா பக்தன், தன் பக்தன் அப்படிங்கிற ஒரு பிரியத்துல பகவான் நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அம்பரீஷன்கிட்ட போயிருந்தேன், ஆஹா நல்லா கவனிச்சிருப்பானே, என்ன ஆச்சுன்னு கேட்க,
ஏகாதசி விரதம் பண்ணுறான். அதில் வந்து துவாதசி தசமி அகண்டராமாக்கே போனேடோ அப்படின்லாம் கேட்குறார். இல்லை அடுத்த நாள் ஏகாதசி அபிஷேகம் ஆராதனை உபன்யாசங்கள் திவ்ய நாமம் இதெல்லாம் நடக்குமே அதுக்கெல்லாம் போனேலா அப்படிலாம் கேட்குறார். இல்லை அப்படிலாம் சொல்ல. திருப்பி அடுத்த நாள் காத்தால துவாதசி உஞ்சவர்த்தி துவாதசாட்ச ஹோமெல்லாம் நடக்குமே புருஷசுக்த ஹோமெல்லாம் நடக்குமே அதுக்கெல்லாம் போய் கலந்துட்டேலா அப்படின்லாம் கேட்குறார். அதுக்கும் இல்லை அப்படின்லாம் சொன்ன. சரி பாரந்த வந்தவாளுக்கு நல்லதா போஜனம் பண்ணி வச்சிருப்பானே அம்பரீஷன் அதில் போய் கலந்துட்டேலா அப்படின்லாம் கேட்க ஆமான்னு சொன்னார். ஆஹா பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு பகவான் சொல்ல. ஆனால் சாப்பிட்டேலா அப்படிலாம் கேட்டால் இல்லை அப்படிங்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா அவர் உண்மையை சொன்னார். இந்தமாரி நான் போயிருந்தோம், நான் மாத்தியானி மண்டு வரேன்னு யமுனாவுக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளே தீர்த்தத்தை சாப்பிடணும்னு எனக்கு கோவிச்சுட்டேன் அவன் மேலே. சரி கோவிச்சுட்டா அம்பரீஷன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டானே அப்படின்லாம் பகவான் சொல்கிறான். நான் கோவிச்சிக்கல, ஆனால் அவன் மேலே ஒரு பிசாசத்தை ஏவித்தேன் அப்படின்னு சொல்ல, அடடா பண்ணலாமா அப்படின்னு பகவான் கேட்குறார். அது அவங்க சக்கரம் வெளியில் நிற்கிறது, நீங்கள் தான் அதை எப்படியா கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்ல பகவான் சொல்கிறா, அகம் பக்த பராதீனா யஸ்வதந்திர இவத்விஜா சாதுவிர் கிரஸ்த ஹிருதயா பக்தீர் பக்த ஜனப்பிரியா. அகம் பக்த பராதீனா அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறானா. பாகவதத்திலேயே இந்த இடத்துல தான் தன் பக்தனுக்கு தான் விதையன் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்லிக்கிறான். உண்மையாவே அதுதான் இது அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். எப்படின்னா சாதுபிர் கிரஸ்த ஹிருதயா, பக்தர்களால் ஈர்க்கப்பட்டவன் பகவான். அவனால சுதந்திரமா எதுவுமே ஒரு காரியத்துல பக்தால் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்லிக்கிறான். மேலும் சொல்றான், ஏ தாரகார புத்திராப்தானே பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதம் தான் தியக்தும் உத்ஸகே. அவ எப்படின்னா அவளுக்குள்ள எல்லாமே தார கார புத்திர வித்த எல்லாத்தையுமே பகவானிடத்துல திருப்பி அனுபவிப்பாளாம். அதனால பகவான் அவ விஷயமா எதுவுமே தன்னால முடிவெடுக்க முடியாது, நீ அம்பரீஷன்ட்டு தான் போய் கேட்கணும்னு சொல்ல திருப்பி பூலோகத்துல அம்பரீஷன்ட்ட வந்து விழுறார். அம்பரீஷன் சரணத்துல வந்து விழுறார். அம்பரீஷன் உடனே ஆஹா மகான்கள் நீங்க என் காலில் விழலாமா அப்படின்னு அம்பரீஷன் திருப்பி துர்வாசர் காலில் விழுந்து சேவிக்க, இதேமாரி சுதர்சன சக்கரத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டுக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அம்பரீஷன் சுதர்சன பெருமாள் கிட்ட. சுதர்சன நமஸ்தேபியம் சஹசிராராச்சுத பிரிய சர்வாஸ்திர காத்தின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. அவன் நினைச்சுக்கிற இத்தனை நாள் நான் ஏகாதசி விரதம் இதெல்லாம் பண்ணினது சத்தியமானால் பிராமண வந்த மகானை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்க சுதர்சன சக்கரம் மறைஞ்சு திருப்பி சால கிராமமா உள்ள போய் உட்காந்துட்டான். இதுல சொல்லுவா பகவான் அவளை துர்வாசனை தாக்கணும்னா அந்த க்ஷணத்துல ஏதாவது பண்ணிப்பார். ஆனா என்ன அப்படின்னா அவருக்கு தான் அவர் போற இடத்துலலாம் பின்னாடி சுதர்சன சக்கரம் வர மாதிரியே தெரியறது. பகவானை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது பகவானுக்கு அது என்ன இல்லைங்கிறதுனால இதுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு பரீட்சை பண்ணி அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பூலோகத்துக்கு மட்டும் ஒரு ராஜாவா இருந்தான், விக்கியாதியா இருந்தான். அவனை 14 லோகத்திலேயே அவனை பெரிய புகழை ஏற்படுத்தி பகவான் அனுகிரகத்தை அவரோட கருணைக்கு பாத்திரமானா அப்படிங்கிற இந்த ஆக்கியானத்தை பரீட்சத்துக்கு சொல்றார். நாபாகன் அப்படிங்கிற புத்திரனான அம்பரீஷனோட ஆக்கியானத்தை சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு சொல்லி, இது எத்தேதது புண்ணியமாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேஹே சங்கீர்த்தயன் அனுத்யாயன் பக்தோ பாகவதோ பவேது. இந்த சரித்திரத்தை கேட்கறதுனால ஒரு நார்மல் ஒரு பக்தனுமே பாகவதனா மகாபாகவதனா ஆயிடுவான் அப்படிங்கிறது சொல்லி இந்த ஆக்கியானத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார். இது ஒரு பாக்கியமாக எனக்கு கொடுத்தது, பகவத் கிருபையா இருக்கும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ. நிறைய குழந்தைகள் வந்து சொல்லணும், பாகவதம் பாரத தேசம் முழுக்க இப்படி நிறைஞ்சிருந்த தேசம்தான். எல்லா குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறதேவே பகவத் குணம் தானே சொல்லுவோம். நம்ம பகவானுடைய கதைகளை சொல்லி அப்படிதான் குழந்தைகளுக்கு சாதம் கூட்ட. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஜென்மா அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் விதிக்கிறது. இது மாதிரி அத்தியனம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் வரத்தே நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ஆரம்ப காலம் அப்படிங்கிறதே அங்கங்கே சத்சங்கங்கள் அப்படி தான் பண்ணியிருந்தா. அந்த பொம்மல்லாம் சொல்கிற இதில் பொம்மல்லையும் சத்சங்கம்னு உண்டு. கோகுலாஷ்டமி ராமநவமி இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணுவா. என்ன பெருசாக செலவாயிட போகுது. அவள் குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு நாள் அவளை ஒரு வாரம் உபன்யாசம் பண்ண சொல்லி அந்த சத்சங்கத்தை நிறுத்தவே கூடாது. இப்போ யார் வரான்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வந்திருந்தவாள்லாம் அந்த கொரோனாக்கு அப்புறம் அவளையும் அப்போ இந்த குழந்தைகள் உபகாரம் பண்ணுறதோ இல்லையோ உபத்திரம் அதை கஷ்டமாக பண்ணணும்னு அங்கெல்லாம் வெளியில் போகாத உடம்பு வந்துருங்கிறான். காப்பி குடிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னாலும்
நல்ல காரியம்ன்றதே குறுக்க விழுந்து தடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அப்படிங்கிறது குழந்தைகள் பிரியத்தினால செய்யறதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம முடிஞ்சவா அதை பண்ணணும், அங்கங்கே சத்சங்கம் பண்ணணும். இல்லை அப்பப்போ இது மாதிரி ஒரு குழந்தைகள ஒரு ஏகாதசி ஒரு புண்ணிய தினங்களில் அவள் எங்கே இருக்காளோ அங்கேருந்து உபன்யாசம் பண்ண சொல்லி யூடியூப்பில் அது மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஏற்படுத்தி அது மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய வளரணும், இது தர்மங்கள் வளரணும், நிறையா பகவத்குணம் வந்து அப்போ தான் சாந்தியும் ஆனந்தமும் வரும், பழைய பாரதமாகணும். ஆச்சரியமான ஒரு சரித்திரம். இந்த பாகவதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மகா தபஸ்வி பரமேஸ்வரனுடைய அம்சாவதாரம் துர்வாசர், அம்பரீஷன் பக்தர். சூரியன் இருக்கார் பத்தியில், இந்த சூரியனோட வெயிலை தாங்கிட்டு 10 மணி நேரம் நிற்கலாம். நம்ம வெயிலில் வேலை செய்ய முடியும். சூரியனோட சூட்டை வாங்கின்ற மணல்ல 10 நிமிஷம் நிற்க முடியுமா? முடியாது. நேர் சூரியனை எதிர்த்து 10 நிமிஷம் நிற்கலாம். சூரியனோட சூட்டை வாங்கின மணலை எதிர்த்து 10 நிமிஷம் நிற்க முடியாது. பகவானுடைய கோபத்தை சாபத்தை ஒருத்தர் அடைஞ்சா பாகவதால் அதை போக்குவா. பாகவதாலுடைய கோபத்தை சாபத்தை ஒருத்தர் அடைஞ்சா பகவானும் போக்க மாட்டான். அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதனால் பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். நமக்கு என்ன தெரியும், யாரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நாம் பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல அபிப்பிராயம்லாம் சொல்லவே கூடாது. பின்னாடி அவள் என்ன செஞ்சா, என்ன நடந்தது அவள் வாழ்க்கையில், என்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் அபச்சாரமாக யாரையுமே பேசவே கூடாது. அதுவும் இது மாதிரி சத்சங்கத்தில் மகான்களாக இருந்து ஏதோ 1-2 விஷயங்கள் வம்பா வந்ததுன்னா நாம் பேசவே கூடாது. அது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அபச்சாரப்படக்கூடாதுங்கிறது தான் விஷயம். அதையும் தாண்டி பகவான் சொல்கிறான், சுதந்திரமாக உள்ள பகவான் அகம் பக்த பராதீனஹா, பக்தர்களுக்கு பராதீனமாக உள்ளவன். பராதீனம்ங்கிறது பகவானுக்கு உண்டான கிடையாது. அதுக்கு பகவான் சொல்கிறான், சஸ்திரியா சத்பதிம் யதான். ஹிந்து தர்மத்தில் ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு தான் குடும்பமே கட்டுப்பட்டு இருக்கும், குடும்ப தலைவனுக்கு தான் குடும்பம் கட்டுப்பட்டு இருக்கும். கல்யாணமாகி வந்த புதுசுரெல்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ பயந்துண்டு இதுவா அந்த பெண்ணை வந்து ஒரு முடிவு, ஒரு தீர்த்தம் சாப்பிட்றது கூட அவளாக செய்ய முடியாது. அந்த காலத்துலலாம் காபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாமியார் வடை போடுறத சொயின்னு அந்த சத்தத்தை வச்சுன்னு வடையை எண்ணுவாங்க. இப்படிலாம் குடும்பம் நடந்திருக்கு. இங்கே ஆளில் கூடத்தில் உட்காந்துருப்போம், உள்ள அவள் வடை போட்டுருந்தான்னா இத்தனை வடை போட்டிருக்கான்னு இங்கேருந்து சொல்லுவாவ. அதில் ஒரு வடை குறைஞ்சா நீ தின்னுட்டியான்னு கேட்போம். இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட இந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு வரான்னு வச்சுக்கோங்களேன். அதே பெண்ணு ஒரு 50-60 வயசு ஆனவுடனே அந்த குடும்பத்துக்கு அவள் தான் தலைவி. ஏன்னா கணவன் ஒத்தனுக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிறான். மாமனார் மாமியார் எல்லாம் கஷ்டம்தான். மாமனார் மாமியார் மச்சனன் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துண்டு இவனும் புரிஞ்சுக்காதவனாக இருந்தால் அதுவும் கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் பொறுத்துண்டு எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்த உடனே இந்த அம்மா கண்ட்ரோலுக்கு வந்துடும். சட்டையை மாட்டின்னு ஒரு 50 ரூபா கூட அப்படின்ற மாமிகிட்ட. கடைக்கு போகணும், ஒரு 50 ரூபா கொடு. நேற்று கொடுத்தேன் 100 ரூபா, அதுக்கு என்ன கணக்குன்னு கேட்பான் அந்த மாமி. எந்த பைத்தியமாவது நான் சம்பாதிச்ச பணத்துக்கு நீ என்ன கணக்கு கேட்கறதுன்னு சொல்லுவோமா? நம்ம கிடையாது. ஏன்னா அவள் தான் எஜமான். அவள் பண்ண தியாகத்துக்கு இந்த குடும்பம் கட்டுப்பட்டு இருக்கு. பத்தில அதை சொல்றான் பகவான் இங்க. அந்த பக்தனோட பக்திக்கு அது மாதிரி நான் கட்டுப்படுறேங்கிறான். நான் சுதந்திரமாக இருந்தவளா இருந்தாலும் எப்படி அன்புனால அந்த மனைவியானவள் அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்துறாளோ அது மாதிரி பக்தர்கள் பக்தியினால என்னை கட்டுப்படுத்துறார். சத்ஸ்ரீயா சத்பதிம் யதா. அதனால அம்பரீஷன்கிட்டே போங்கன்னு சொல்லி அம்பரீஷன் வந்து நான் ஒன்றும் ஏவி விடவே இல்லையேன்னா, ஆனால் நீ சொன்னாதான் சுதர்சனம் கேட்குமான்னு சொன்ன உடனே அப்புறம் சுதர்சனத்தை நமஸ்காரம் பண்ணி துர்வாசர் ரட்சிக்கப்பட்டு துர்வாசர் போஜனம் பண்ணி அம்பரீஷனை கொண்டாடினாருங்கிற புண்ணிய சரித்திரம். நாளை தினம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பால லீலைகள்லாம்